ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதிக்கிறோம். ஆமென். இந்த கால வேளையில முடிஞ்சவங்க எழுந்து நின்று ஆராதிக்கலாம். முடியாதவங்க இருக்கிற இடங்களில் முடிஞ்சவங்க முழங்கால் படியிட்டு கூட தேவனை ஆராதிக்கலாம். நாம் இந்த கால வேளையில் பரிசுத்த உள்ளத்தோடு நாம் ஆராதிப்போம். இது முக்கியமான நேரம். கர்த்தர் நம்மளை விடுவிக்கிற நேரம். நாம் தேவனுக்கு துதிகளை செலுத்த செலுத்த கர்த்தர் நம்மளை விடுவிப்பார். பெரியோர் வர சிறியோர் வர ஒவ்வொருவர் கண்களை மூடி இந்த வேளையில் நம்ம கொடுக்கப்பட்டதான இந்த பாக்கியமான இந்த ஆராதனை பகுதியை நாம் பயன்படுத்திக் கொள்வோமாக. கண்களை மூடி நாம் தேவனுக்கு அவரை பாடி துதிகளை செலுத்தும் போது துதிகளில் வாசம் செய்கிற தேவன் நம்மளை விடுவிப்பார். இந்த கால வேளையில நாம் ஆராதிப்போம். நம்முடைய தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிற நாம் ஆவியோடும் உண்மையோடு நாம் தொழுது கொள்வோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் 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 அப்பா ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆவியினால் என்றும் நிறைந்தே சங்கீத கீர்த்தனம் பாடு. ஆவியினால் என்றும் நிறைந்தே சங்கீத கீர்த்தனம் பாடு. ஆவியினால் என்றும் நீரே தேவ ஆவியில நிரப்பப்படு கீர்த்தனம் பாடு. ஆவியினால் என்றும் நிறைந்தே சங்கீத கீர்த்தனம் பாடு. ஆவியினால் என்றும் நிறைந்தே சங்கீத கீர்த்தனம் பாடு. என்றும் நிறைந்தே சங்கீத கீர்த்தனம் பாடு. ஆவியினால் 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 என்றும் நிறைந்தே சங்கீத கீர்த்தனம் பாடு. ஆமென். ஹல்லேலூயா. ஆவியில நிரப்பப்படு. கரங்களை தட்டி 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 தேவ ஆவியில நிரப்பப்படு. சிகலத்துட பலகத்திடமா. ஆமென். நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க. ஆண்டவரே தேவ ஆவியில நிரப்பப்படு. சிகலத்துட பலத்துட பலகத்திடமனா. சிகலத்துட பலகத்திடா. ஆமென். துட பலகத்திடா. சிகலத்துட பலத்துட பலக. ஓ மகிமை இயேசுவே. ஆவியில் நான் நிரப்பப்படு. தேவ ஆவியில நிரப்பப்படு. கரங்களை தட்டி 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 கத்திடா. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. இந்த கால வேளையில கரங்களை தட்டு. கர்த்தர் உன்னை விடுவிப்பார். உன்னை அதிசயத்தை காண செய்வார். என் ஜனமே கரங்களை தட்டி தேவனை நோக்கி கூப்பிடு. இயேசுவே இறங்கும் என்று நீ கூப்பிடு. சிகல துடபல கதிடா மன துடபல கதிடா. சிகல பல துடபல கதிடா. ஆமென் ஆமென். இயேசுவே வல்லம வல்லம தேவ வல்லம. கண்களை மூடி தேவனை நோக்கி ஆர்ப்பரிப்பாயாக. ஆர்ப்பரி. உன் சத்தத்தை எக்கால சத்தத்தை போல் உயர்த்தி
உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடு. கர்த்தர் உன்னை விடுவிப்பார். சிக்கத்தடபல துடபல கத்திடா. ஆமென், ஆமென், ஆமென். மகிமை, 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 மகிமை. ஹல்லேலூயா. எல்லா பலவீனங்களும் நீங்கி போகட்டும். ஆண்டவரே, உம்முடைய பலத்தால் நிரப்புங்க. காண்டாமிருகத்தின் ஒத்த பலனை தாங்க. சிகலதுடபல கத்திடாமா. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். உங்களுடைய சத்தங்கள் உயரட்டும். உங்களுடைய சத்தங்கள் உயரட்டும். ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவே, ஆண்டவரே, துதி சத்தம் உயரட்டும். ஆண்டவரே, நம்முடைய தேவன் துதிகளில் வாசம் செய்கிறார். ஆண்டவரே, அல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரே, அல்லேலூயா. என் ஜனமே, என் ஜனமே, இந்த கால வேளையில் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். யுத்தமோ என்னுடையது. என் ஜனமே, யுத்தமோ என்னுடையது, ஜெயமோ உங்களுடையது. நீ எதற்கு நீ கவலைப்பட வேண்டாம். நீ சும்மா இரு. நீ இருக்கிற இடங்களையே என் நாமத்தை உயர்த்து. நீ துதிகளை செலுத்து. நான் உனக்காக யுத்தம் செய்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறேன். என் தேவ சமூகத்தில் நீ இருந்து என்னில் அன்பு கூறு. நானே உனக்காக யுத்தம் செய்வேன். என் ஜனமே, நானே உனக்காக யுத்தம் செய்வேன். நீ எதற்காக நீ கவலைப்பட வேண்டாம். உன் கவலைகள் எல்லாவற்றையும் என் பாதபடியிலே இறக்கி வை. நானே உனக்காக யுத்தம் செய்வேன். மறுபடியும் உன்னோடு பேசுகிறேன். நானே உனக்கு யுத்தம் பண்ணுவேன். நீ என் சமூகத்தில் மகிழ்ந்து களி கூறு. என் சமூகத்தில் நீ மகிழ்ந்து களி கூறு. என் ஜனமே, என்னில் அன்பு கூறு. அன்பு இல்லாதவன் என்னை அறியான். என்னை அவன் அறியவில்லை. என் ஜனமே, என்னில் அன்பு கூறு. அப்பொழுது அன்பான தேவன் உனக்குள்ள வந்து உனக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா சத்துருவின் வல்லமைகளை நிர்மூலமாக்கி போட நான் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறேன். என்னிலே அன்பு கூறுவாயாக. நானே உன்னை விடுவிக்கிற தேவன். ஆகவே நீ என்னில் அன்பு கூர்ந்து மகிழ்ந்து கொண்டாடு. மன மகிழ்ச்சியோடு எனக்கு நீ துதிகளை செலுத்து. நானே யுத்தம் செய்து உனக்கு ஜெயத்தை வாங்கி தருவேன் என்று சேனைகளை கர்த்தர் சொல்லுகிறார். ஆமே ஆமென், ஆமென். நிரப்பப்படுவோம். கர்த்தருடைய ஆவியில நிரப்பப்படுவோம். ஆமென், ஆமென். நம் மத்தியில் அவர் சேனைகளை கர்த்தராய், யுத்தம் செய்கிற கர்த்தராய், விடுவிக்கிற தேவனாய் நம் மத்தியில் வந்திருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உங்களுடைய சத்தங்கள் உயரட்டும். பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் இடம் கொடுப்போமாக. நீ எதையும் குறித்து நீ கவலைப்பட வேண்டாம். உன்னுடைய காரியங்கள் எல்லாம் தேவனுடையது. நம்மை சிருஷ்டித்த தேவன் உன்னை விடுவிப்பார். எல்லாம் இப்பொழுது இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் நம்முடைய கர்த்தர் மாற்ற அவர் வல்லமையுள்ள தேவன்.
அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுண்டோ? அவரால் எல்லாம் கூடும் என் ஜனமே. இந்த கால வேளையில் அவரை நோக்கி நீ கூப்பிடுவாயாக. கர்த்தர் நம்மை விடுவிக்க முடியாகவே நம்ம மத்தியில வந்திருக்கிறார். தாவியான தேவன பரிசுத்த உள்ளத்தோடு கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நீ கூப்பிடு. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். இயேசுவே ஆண்டவரே அல்லேலூயா. ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவருக்கு நம்மை ஒப்பு கொடுப்போமாக. அல்லேலூயா. ஆண்டவரே உன்னில் வைத்த அன்பு பெரியது. ஆண்டவரே அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே உன்னில் அளவில்லாத அன்பை தேவன் வைத்திருக்கிறார். ஆகவே நீ கவலைப்பட வேண்டாம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். நம்ம கர்த்தர் நம்மளை கைவிட மாட்டார், நம்மை விட்டு விலக மாட்டார். உன் வலது கரத்தை பிடித்து உன்னை நடத்துவார். அவர் காலவேளை நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். என் ஜனமே, அவர் வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து நம் மனமகிழ்ச்சியுடன் நாம் துதிகளை நாம் ஏறெடுப்போமாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மகிமை, தேவ மகிமை உமக்கே மகிமை. ஹல்லேலூயா. 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 இயேசுவே உங்களுடைய சத்தங்கள் உயரட்டும். ஹல்லேலூயா. 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 ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். எதற்கு வெட்கப்பட வேண்டாம். நீ தேவ சமூகத்திலிருந்து அவரை ஆர்ப்பரிப்பாயாக. ஆண்டவரே எக்கால சத்தத்தை போல் உன் சத்தத்தை உயர்த்துவாயாக. ஆமென். கர்த்தர் உனக்கு கொடுத்த அபிஷேகத்தை புதுப்பித்துக் கொள்வாயாக. சீக்கிரத்தட்ட பண்ண கத்திட்டோம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மகிமை, மகிமை, மகிமை. ஹல்லேலூயா. ஆமென். அன்பு கூறு, தேவனில் அன்பு கூறு. ஹல்லேலூயா. ஆண்டவரே அக்கினியாகி இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாகி ஆமென். ஆமென். பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாகி இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக ஜீவ நதியாக பரிசுத்த ஆவியானவரே இந்த மத்தியில் வந்து கிரியை செய்யுங்க. வல்லமையினால நிரப்புங்க. சிகதடபல துடபல கத்திடமானா சிகல துடபல துடபல கத்திடா துடபல கத்திடா துடபல கத்திடா சிகல துடபல கத்திடா
சிகடமல துடமலம் ஆமென் சிகடமல துடபகதிடமனோ சிகலமல துட ஆமென் மகிமை ஆர்ப்பரி துதிகளை செலுத்து சிகடமல துடலகதிடா சிகல துடமலகதிடா ஆமென் வல்லம ஜீவனதியாக பாய்ந்திடுமே அக்கடியாக இருந்திடுமே அக்னினாவாக முன்னிடுமே ஜீவனதியாக வீசிடுமே ஜீவனதியாக பாய்ந்திடுமே அக்கடியாக இருந்திடுமே அக்னினாவாக அமர்ந்திடுமே வெறும் காற்றாக வீசிடுமே ஜீவனதியாக பாய்ந்திடுமே அக்கடியாக இருந்திடுமே அக்னினாவாக அமர்ந்திடுமே வெறும் காற்றாக வீசிடுமே ஹல்லேலூயா பாய்ந்திடுமே டோமலகதிடா சிகலதடபலகதிடா ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா கண்களை மூடுவாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி ஆர்ப்பரி ஆண்டவரே ஹல்லேலூயா ஆண்டவரே என் பிள்ளையே பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் அல்ல என் ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் நிரப்பப்படுவா ஹல்லேலூயா. உன்னுடைய பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். நீ உன்னுடைய பலத்தினால நீ எதையும் சாதிக்க முடியாது, உன்னுடைய பராக்கிரமத்தினாலும் எதையும் சாதிக்க முடியாது. ஆனால் தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். என் ஜனமே தேவ ஆவியில நிரப்பப்படு, தேவ ஆவியினால் நிரப்பப்படு. உன்னுடைய ஆவி ஆத்மா சரீரமும் தேவ ஆவியில நிரப்பப்படட்டும். மகிழ்ந்து களி கூறு. கத்திடமானா ஆமென் 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 ஹல்லேலூயா. எல்லா சோர்வின் ஆவிகளை எடுத்து போடுவீராக இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே சோர்வின் ஆவிகள் எடுத்து போடுங்க. கத்திடம் ஆண்டவரே ஆமென் ஆமென் ஆமென். உங்களுடைய சத்தங்கள் உயரட்டும். இந்த கால வேளையில் உங்க சத்தங்கள் உயரட்டும் அப்பா. ஆண்டவரே என் ஜனமே உங்களுடைய சத்தம் உயரட்டும். ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா. ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் இயேசு ஹல்லேலூயா. என் ஜனமே என் ஜனமே சமாதானத்தின் கர்த்தராய் நான் உங்க மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமாக இல்ல என் ஜனமே, என் சமாதானத்தையே உனக்கு தருகிறேன். என் சமாதானத்தை நீ பெற்றுக் கொள்வாயாக. சமாதானத்தின் கர்த்தர் உனக்குள்ள வாசம் செய்ய முடியாக வாஞ்சிக்கிறேன். சிகதடபல துடபல கதிடா என் சமாதானத்தையே உனக்கு தருகிறேன். சிகதடபல கதிடா என் சமாதானத்தை நீ பெற்றுக்கொள். சிகதடபல கதிடா இந்த வேளை சமாதானத்தின் கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறேன்.
சிகலத்துடன் கத்திடா. என் ஆவியில நீ நிரப்பப்படு. அப்பொழுது சமாதானத்தின் கர்த்தர் உனக்குள்ள உன் இதயத்துக்குள்ள வந்து பரிபூர்ண சமாதானத்தை தந்து உன்னை வழி நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சிகதடபல கத்திடமான துடபல கத்திடா. சிகல துடபல கத்திடா. ஆமென். கரங்களை தட்டி தட்டி கர்த்தரை நோக்கி நீங்க கூப்பிடுங்க. சமாதானத்தின் கர்த்தர் என் இதயத்துக்குள்ள வாங்க என்று நான் கூப்பிடுவோமாக. சிகதடபல துடபல கத்திடா. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, உன்னதத்தின் வல்லமையை நீ பெற்றுக் கொள்வாயாக. ஆவியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, என் தேவனே உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, ஒவ்வொருவரையும் அக்கினியின் என் தேவனே உம்முடைய வல்லமையினால நிரப்புங்க. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கி தேவனே, யாக்கோபின் தேவனே, எங்களுடைய தேவனே நிரப்புங்க. விடுவியும் விடுவியும். சிகதடமலகதுடமா துடமலகதிடா. சிகதடலதுடமலகதிடமான துடமலகதிடா. சிகலதுடமலகதிடா. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென் 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 ஆமென். தட்டி தட்டி கரங்களை தட்டி 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 கர்த்தருடைய ஆவியில் நிரப்பப்படு. சிகதடமலதுடமலகதிடா. ஆமென். உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, சிகலதுடமலகதிடா. சிகலதுடமலகதிடா. ஆமென். துடா துடா துடா. சிகதடமல உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, சிகலதுடமலகதிடா. உன்னதத்தின் வல்லமை, ஆமென். ஆவியின் வல்லமை, துடமலகதிடா. சிகதடமல துடமலகதிடா. உனக்கு என்ன தேவை என்று நான் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் மறுபடியும் மறுபடியும் உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறேன். ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறார். ஆகவே நீ எதற்கு நீ கவலைப்பட வேண்டாம், நீ கலங்க வேண்டாம். நீ என் சமூகத்துல நீ எதையும் நீ தர வேண்டியது இல்ல. உன்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை மட்டும் சீர்படுத்தி உன் பாவங்களை அறிக்கை செய்து நீ எனக்கு உன்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடு. அதுவே நீ எனக்கு செய்யத்தக்க புத்தியில் ஆராதனை என்று அவர் சொல்லுகிறார். இந்த கால வேளையிலும் கூட அதைத்தான் ஆண்டவர் கேட்கிறார். பணமோ காசை கேட்கல, இருதயத்தை ஆண்டவர் அவர் கேட்கிறார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே அப்பா, உங்களுடைய சத்தங்கள் உயரட்டும் இயேசுவே. ஹல்லேலூயா. ஆண்டவரே சிகதட பலகதிடா. ஹல்லேலூயா. ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே ஹல்லேலூயா. சிகதட பலகதிடமா. என் ஜனமே, என்னிலே அன்பு கூறுவாயாக. என் மகளே,
எனக்கு எவ்வளவோ தூரமாக என்னை விட்டு தூரமாய் நீ போய் கொண்டிருக்கிறாய். சிக்கத்தட்ட பலகதிடா என்னில் நீ கிட்டி சேருவாயாக. என்னை விட்டு தூரமாய் போகிற காரியங்கள் உனக்கு தூரமாய் காணப்படட்டும். என்னிலே நீ அன்பு கூறுவாயாக. என்னை விட்டு நீ தூரமாய் போக வேண்டாம் மகளே. சிக்கத்தட்ட பலகதிடா என்னிலே நிலைத்திருந்து நீ கனிகூடு, நீ கனிகூடு. அப்பொழுது உன்னில் நான் பிரியப்படுவேன். சிக்கத்தட்ட பலகதிடா என்னிலே நிலைத்திரு என் மகளே, என்னிலே நிலைத்திரு. அப்பொழுது மிகுந்த கனிகளை நீ தருவாய். நான் உன்னில் வந்து நான் மகிமைப்படுவேன். சிக்கத்தட்ட பலகதிடா என் அன்பிலே நீ நிலைத்திருப்பாயாக. யாவரோடும் அன்பாய் இருப்பாயாக. நான் அன்பின் தேவனாகிய கர்த்தர், சர்வ வல்லமையுள்ள தேவனாய், அன்பின் தேவனாய் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். சிக்கத்தட்ட பலகதிடா உன்னை உயிர்ப்பிக்கிற தேவனாய் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். சிக்கத்தட்ட பலகதிடா எந்த இக்கட்டிலும் நீ இருக்கலாம். மனுஷர் அறிய முடியாது. நான் உன் இருதயத்தை பார்த்து கொண்டிருக்கிறேன். உன் சூழ்நிலையை மாற்ற நான் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறேன். சிக்கத்தட்ட பலகதிடா ஆகவே என் சமூகத்தில் மகிழ்ந்து களிகூறு. உன்னில் இருக்கிற சோர்வுகளை நீ அகற்றி விடுவாயாக. முழுமையாக எனக்கு ஒப்புக்கொடு. உனக்குள்ள ஏதோ ஒரு தடைகள் இருக்கிறது. இந்த தடையை நீ நினைவு கூறி அதை அகற்றி விடுவாயாக. அப்பொழுது உனக்குள்ளாக வந்து நான் மகிழ்ந்து சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் உனக்கு கட்டளையிடுவேன். சிக்கத்தட்ட பலகதிடா நான் பரிசுத்தர், நான் பரிசுத்தர். ஆகவே உன் நடக்கைகள் எல்லாவற்றையும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தம் உள்ள தேவன். உன் இருதயத்தை நீ சரிபடுத்திக் கொள்வாயாக. இதோ சீக்கிரமாய் வரப்போகிறேன். இந்த பூமிக்கு இதோ சீக்கிரமாய் வரப்போகிறேன். சிக்கத்தட்ட பலகதிடமா பரிசுத்தம் உள்ள ஜனங்களை சேர்க்க முடியாக வரப்போகிறேன். சிக்கத்தட்ட பலகதிடா என் வருகைக்கு ஆயத்தப்படு, என் வருகைக்கு ஆயத்தப்படு என் ஜனமே. சிக்கத்தட்ட பலகதிடா அவரில் அன்பு கூறு. சிக்கத்தட்ட பலகதிடா சேனைகளின் கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்து சகலத்தையும் புதிதாய் மாற்றுவார். சிக்கத்தட்ட பலகதிடா என் சமூகத்தில் முழு சிந்தையோடு என்னில் அன்பு கூறு. முழு இதயத்தோடு முழு பலத்தோடு அன்பு கூறு. சிக்கத்தட்ட பலகதிடா நானே உன்னை விடுவிப்பேன், நானே உன்னை விடுவிப்பேன், நானே உன்னை விடுவிப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சிக்கத்தட்ட பலகதிடா. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு நாம் கரங்களை தட்டி தட்டி கர்த்தருடைய ஆவியில நிரப்பப்படுவோமாக. ஆமென். அது ஆராதனை பகுதி. ஆராதனை பகுதி முக்கியமானது. இந்த ஆராதனை பகுதியில கர்த்தர் ஒவ்வொருவரையும் விடுவிக்கிறார். ஓ சிகதட பலகதிடா. ஆமென், ஆமென். விடுவிக்கிற தேவன், என் தேவனே நீ விடுவிக்கிறவரப்பா. ஆண்டவரே விடுவியும், விடுவியும், விடுவியும் ஆண்டவரே. ஆமென், ஆமென். இந்த கால வேளையிலும் கூட பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். எவ்வளவோ தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் ஏதோ ஒன்று இருக்கிறது, அதை அகற்றி விடுவோமாக. தேவனை விட்டு தூரமாக, கர்த்தரை விட்டு தூரமாக நாம் போய் கொண்டிருக்கிறோமா? ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் நாம் இருக்கிறோமா? நாம் சமாதானத்தோடு நாம் இருக்கிறோமா? அப்படி இல்லை என்றால் நாம் தேவனை விட்டு தூரமாக போய்கொண்டிருக்கிறோம் என்று ஆவியானவர் நமக்கு எச்சரிக்கிறார். தேவனுக்கு தூரமாய் போகிற காரியம் நமக்கு தூரமாக இருக்கட்டும். தேவனுக்குள்ளாக நாம் காணப்படுவோமாக, தேவனுடைய வேலைக்குள்ள நாம் காணப்படுவோமாக. அப்பொழுதுதான் நமக்கு பாதுகாப்பு என் ஜனமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.
ஹல்லேலூயா. கண்களை மூடுவோம். கண்களை மூடி சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தருடைய ஆவி உனக்குள்ள இறங்கும் போது நேரம் தெரியாது. நீ கர்த்தருடைய அன்புல நிரப்பப்படுவ. சாயந்தரம் ஆனாலும் நீ விடமாட்ட. தேவனுடைய அன்பை நீ ருசி பார்ப்பாயாக. கர்த்தர் நல்லவர் என்பதை நீ ருசித்து பாருங்கள். கர்த்தர் நல்லவர். தேவ அன்பினால நம்முடைய இருதயங்கள் நிரப்பப்படட்டும். ஆமே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். நன்றி ராஜா, நன்றி ராஜா. சிகதடலபல துடபல கதிடா. ஆண்டவரே ஆமென் ஆமென். நம்முடைய பாருங்க, தேவனுடைய அன்பு எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. ஆவியானவர் நம்மோடு பேசத்தான் செய்கிறார். எத்தனை பேர் நாம் இடம் கொடுக்கிறோம்? உன்னில் வைத்த நான் உன்மேல் வைத்த அன்பு பெரியது என்று ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். என் ஜனமே, நமக்காகத்தான் இந்த பிதாவானவர் அவருடைய அன்பை விளங்க பண்ணுவதற்காகவே ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக இந்த பூமிக்கு அனுப்பினார். என் ஜனமே, அவர் வந்து கல்வாரி சிலுவையிலே இரத்தத்தை சிந்தினார். எவ்வளவோ அவமானங்கள், துன்பங்கள், உபத்திரவங்கள், எவ்வளவோ அவமானப்பட்டார். நாம் அடைய வேண்டிய தண்டனை, நாம் தான் பாவம் செய்தோம், உளையானை சேற்றில விழுந்து கிடந்தோம். நம்மளை பார்த்துதான் தேவனுடைய அன்பு அவருடைய குமாரன் மூலமாக நம்மை அன்பு கூர்ந்தார். ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கொடுத்து அன்பு கூர்ந்தார். நம்மளை மீட்டு எடுத்தார். பரிசுத்தமுள்ள இரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டு எடுத்தார். என் ஜனமே, அவர் குற்றம் இல்லாதவர், பாவம் செய்யாதவர். அவர் பாருங்க, நாம் அடைய வேண்டிய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். கல்வாரி சிலுவையிலே அவர் முள்மூடி சூடினோராய் அவர் பாருங்க இரத்தத்தை சிந்துது. விழாவுல குத்தம் பொழுது இரத்தமும் தண்ணீரும் வந்தது. தண்ணீர் என்பது ஆரோக்கியத்தை குறிக்கிறது, இரத்தம் என்பது ஜீவனை குறிக்கிறது. ஒரு மனிதனுக்கு இரத்தம் இல்லாமல் ஜீவன் வாழ முடியாது, உயிர் வாழ முடியாது. தண்ணீர் இல்லாமல் பூமியில் ஒரு மனிதன் வாழ முடியாது. இந்த இரத்தமாகிய ஜீவனை தந்து தண்ணீராகிய ஆரோக்கியத்தை தேவன் நமக்கு தந்தார் அல்லவா? இந்த கால வேளையை அதை நினைத்து பார்ப்போமா? இந்த கல்வாரி அன்பை சற்று நேரம் நம்ம பார்ப்போமா? நமக்காக எவ்வளவு இரத்தத்தை சிந்தினார். என் ஜனமே, நம்மில் எவ்வளவு அன்பு இருக்குமானால் நம்மளை அவர் பாருங்க அன்பு கூர்ந்தார். நம்ம அடைய வேண்டிய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். அப்படிப்பட்ட ஜீவனுள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அவர் மரித்து 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தவராக நம்ம மத்தியிலே அவர் ஜீவிக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறோம். எத்தனை பேர் நன்றி உள்ள இருதயத்தோடு நாம் ஆராதிக்கிறோம். எத்தனோ நன்மைகள் நமக்கு செய்திருக்கிறார். அதை நினைத்து நீ தேவனுக்கு நன்றி செலுத்து. சகல உபகாரங்களை நீ மறக்க வேண்டாம். ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். நன்றியோடு நான் துதி பாடுவேன் வலது கரத்தை உயர்த்தி எனக்கா நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேனாம். என்னில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களி தேடுநாதனே. என்னில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களி வலது கரத்தை உயர்த்தி நாதனே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே உமக்கென்றுமே துதியே. நினைக்காத நன்மைகள் அளித்தவரே உமக்கென்றுமே துதியே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த இயேசு ராஜனே.
ராஜனே, எனக்கா நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேனான். எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் மீ துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, நீ பாடல் பகுதியை ஆசீர்வதித்திருமுக ஸ்தோத்திரம். ஆராதனை பகுதியை நீர் ஆசீர்வதித்திருமுக ஸ்தோத்திரம். ஆராதனை பகுதியில நீங்க பேசின ஆண்டவர் தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்காய், எச்சரிப்பின் வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். மீதியான பகுதியில நீங்க பொறுப்படுத்தி நடத்தித்தாங்க. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீங்க வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் உட்கார்வோம்.